பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பு நில மோசடி தொடர்பான ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வழக்கு சிபிசிஐடியிடம் மாற்றப்பட்ட நிலையில் தற்போது வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர். போலீசார் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஆறுமுக பாண்டியன் இணைந்திருக்கிறார். ஆறுமுக பாண்டியன், தற்போது வழக்கு சிபிசிஐடியிடம் மாற்றப்பட்ட பிறகு ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு விசாரணை தொடங்கிட்டாங்களா சிபிசிஐடி? என்ன விவரம்? திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள நில விவகாரம் தற்போது பெருசு பொருளாக இருக்கிறது. இச்சம்பவம் தொடர்பாக பழனி அடிவாரம் போலீசார் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கானது நேற்று சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் முதல் தகவல் அறிக்கை உட்பட அனைத்து ஆவணங்களையும் தற்போது சிபிசிஐடி போலீசாரிடம் பழனி போலீசார் ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க சிபிசிஐடி போலீசார் தங்கள் பிரிவில் இருந்து முதல் தகவல் அறிக்கை பதிவிற்கான வேலையில தீவிரமாக ஈடுபட்டு வர்றாங்க. விவரங்களுக்கு நன்றி ஆறுமுக பாண்டி.